எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து 74 பதிவு. 74ல் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 12வது வார்த்தை 12வது வசனம். எம்பெருமான் என்றேனோ பட்டபிரான் போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டபிரான் போலே அப்படிங்கிறதாகும். பட்டர்பிரான்னா வித்வான் அர்த்தம். பட்டர் பிரான்றது வந்து பிரான்றது வந்து தலைவர். பட்டர்னா இந்த வேதங்கள், வேதம் பட்டம்னு பட்டு அப்படின்னாலே வேதத்துக்கு பேர். பட்டர்ன்றதே வேதத்தை ஓதுறவங்களால தான் அவங்களுக்கு பட்டர்னு பேர் வந்தது. பட்டர்ன்றது வந்து இப்போ இங்கிலீஷ்ல பட்டர் ஆகிப்போச்சு. பட்டர்ன்றது வந்து அவங்க வேதத்தை ஓதுறதுனால அவங்களுக்கு பட்டுன்னு பட்டு பட் அப்படின்னா வேதம். பட்டர் பிரான்னா தலைவர், வேதங்களுக்கெல்லாம் தலைவனா இருந்து நடத்துறவங்க பட்டர் பிரான்னு அவருக்கு பட்டம் அவருக்கு கிடைச்சது. அது எப்படி கிடைச்சதுன்றதுதான் இப்ப நம்ம இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பெரியாழ்வார் விட்டு விஷ்ணு சித்தர் இருக்கார் இல்லையா, ஆண்டாளோட அப்பா, அவர் வந்து ஒண்ணுமே தெரியாது. அவர் பெரியாழ்வாருக்கு வந்து ஒன்றும் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். சும்மா பூ பூ நந்தவனத்துல பூவை எடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பூ கைங்கரியம், பூக்காரர்னு வர அந்த கைங்கரியம், பூக்கார கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அது ரங்கவனார் மேல அதாவது அபரிமிதமான ஈடுபாடு. எதை செய்யும் போது அவனுடைய அவன் மனசுல பெருமாளை மனசுல நினைச்சுட்டே செய்யறது. அந்த மாதிரி ஒரு இது அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெருமாளுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. பெருமாளுக்கு வந்து இவர்கிட்ட பேசுவாராம். பெருமாள் இவர்கிட்ட கனவுல வந்து இவர்கிட்ட பேசுவாராம். அந்த அளவுக்கு பெருமாள்கிட்ட இவருக்கு பிரேமை. என்ன பண்ணாரா, ஒரு நாள் இது மாதிரி இவர் வந்து ராத்திரி தூங்கும்போது வல்லபதேவன் பாண்டியன் வந்து வல்லபராஜா, அப்ப பாண்டிய ராஜா சபையில வந்து ஒரு அது எது உண்மையான தெய்வ பக்தியோட அதாவது பிரம்மம் எது, அதை வந்து எனக்கு யாரு சொல்ல முடியும், விளக்கமா சொல்லி எனக்கு மனசு நிறைவா விளக்கமா சொல்லணும், யார் நீங்க சொல்லுவீங்களோ சபையில் இருக்கவங்க சொல்லுங்க, உண்மையான பிரம்மம் எது, எனக்கு கிடைத்தேற வழி எது அப்படின்றத எனக்கு சொல்லணும், யார் சொல்லுவீங்க, நீங்க உங்கள யாராவது சொல்லுங்க அப்படின்ற ராஜ்யசபையில யாருக்கும் சொல்ல முடிக்கிறா. ஏன்னா ராஜா கிட்ட சொல்லி ராஜா இது அதுன்னு கேள்விக்கு பதில் சொல்லணும், ராஜா தண்டனை கொடுத்துட்டான் போட்டது. அதனால பயப்படுறேன். ராஜாவுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ரொம்ப பாக்குறாரு, ரொம்ப நாள் அது பண்ணி பாக்குறாரு, ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இதை அவர் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு தரமும் ராஜ்யசபை சபை ஆஸ்தான சபை குடும்பம் சொல்லுவார், யாராவது வந்துருக்கீங்களா, யாராவது ரெடி ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு. ரொம்ப நாளுக்கு ஆசை வருது. இதை வந்து யாரும் ஒத்தரும் பண்ணல, அப்படி அப்படியே தள்ளிகிட்டே வருது. ஒரு தடவை என்ன பண்ணிடுறாரு, எல்லாரும் நீங்க வந்து நாளைக்கு இந்த சபையில நீங்க பண்ணியே ஆகணும், யாராவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு இந்த இதுக்கான விளக்கத்தை சொல்லி ஆகணும், பிரம்மத்துக்கான விளக்கத்தை சொல்லணும், இல்லைன்னா நீங்க எல்லாம் வித்வான்கள்லாம் இருந்து என்ன முடியும், இல்லை வித்வான்கள் எல்லாம் திட்டுறாரு ராஜா. திட்டும் போது அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுது, என்ன பண்றது தெரியல, வித்வான்கள்லாம் முடிக்கிறாங்க. வித்வான்கள்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றான், பெருமாளே யாரையாவது ஒருத்தரை காட்டி விடு, இது மாதிரி மாட்டின்ட்டு ரங்கமன்னார்கிட்ட பிரார்த்தனை பண்றா. எல்லாரும் ராஜா கிட்ட மாட்டிட்டோம், ராஜா யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து சொல்றாரு, எங்களுக்கு பிரம்மத்தை சொல்ற அளவுக்கு எங்ககிட்ட இது இல்லை, அதாவது நாங்க சொல்ல வேணாம் சொல்லுவோம், ஆனா அவர் எதிர்கேள்வி குறுக்கு விசாரணையெல்லாம் கேட்டாருன்னா என்னால பதில் சொல்லவே முடியாது எங்களால, அதனால நீ தான் ஏதாவது பண்ணணும் பெருமாள்கிட்ட ரங்கமன்னார்கிட்ட வேண்டாம். வேண்டும் போது என்ன பண்றா, பட்டத்துக்காரங்க ரங்கமன்னார் வந்து நீ போய் நாளைக்கு அந்த ராஜ்யசபையில பிரம்மத்துக்கான இதை பொருளை எடுத்து ராஜாவுக்கு சொல்லிட்டு, ராஜாவுக்கு திருப்திப்பட முடியாது சொல்லிட்டு, அங்க பொற்கிழி உனக்காக காத்துட்டு இருக்கு, வாங்கிட்டு வா, எடுத்துட்டு வந்துடு வா, பொற்கிழி உனக்கு கொடுப்பா, வாங்கிட்டு வா, வச்சுக்கோன்றார். திடீர்னு காத்தால கண்டு வச்சு பார்த்தா பெருமாள் கனவுல இது மாதிரி சொல்லிட்டு போயிடாரு. என்ன நான் அப்ப சொல்றாரு பெருமாள், அப்புறம் அவர் சொல்றாரு இப்ப வாங்கிட்டு வாடுறாரு. அப்ப இவர் பெருமாள்கிட்ட, என் பெருமானே நான் சாதாரண பூ தொடுக்கிறவான், எனக்கு என்ன தெரியும், எனக்கு வேத அறிவே கிடையாது, வேதத்துக்கு ஒரு விளக்கம் பிரம்மத்துக்கு விளக்கம் கொடுக்கறது நான் எப்படி கொடுக்க முடியும், எனக்கு என்ன அறிவு இருக்கு, எனக்கு ஒன்றும் சாதாரண படிப்பறிவே கிடையாது, பூ தொடுத்து கொடுக்குறவன் தானே உனக்கு, என்ன போய் நீ வந்து சபையில போய் சொல்லிட்டு வேதத்துக்கு பொருள் சொல்லிட்டு பிரம்மத்துக்கு பொருள் சொல்லிட்டு எனக்கு பொறுக்கையை வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க, எப்படி முடியும், நான் எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வெறும் பூ கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்றாரு. அப்ப பெருமாள் சொல்றாரு, ஓஹோ அப்படியா, இப்ப பூ கட்டி கொடுக்கறது நீ தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பா, உன்னோட உருவத்துல நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கோ. அப்ப அவர் சொல்றாரு பெருமாள்கிட்ட, உன்னோட உருவம் வந்து காரியம் வந்து
காரியத்தை நடத்துறது நான் தான், உருவம் தான் நீ. அந்த மாதிரி உருவம் தான் நீ. அந்த பூ இருக்க, அந்த பூ நான் தான், அங்க இருக்கிற அந்த பூ நான் தான். அதே மாதிரி அந்த உள்ள நீ தொடுக்கிறிய, உன்னோட செய்கையும் நம்ம நீ தொடுக்கிற அந்த செயலை செய்யறது நான் தான். அதை வந்து நான் போட்டுக்கிறதும் எனக்கு போட்டுக்கிறதும் நான் தான். அதனால என்ன நீ வந்து அந்த மாதிரி சொல்லாத, அது நீ அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா, நீ தான் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியான்றார். அப்புறம் அப்பதான் பெருமாள் இவருக்கு புரியுறது, ஓ நம்மள போக சொன்னா அதுக்கு அதுதான் கர்த்தா காரிய சகான்வா. கர்த்தா காரிய சகா, கர்த்தான்னா அந்த காரியத்தை செய்யறவர், அந்த காரியத்தை செய்யறதுக்கு யார் தூண்டப்படுபவர், யார் செய்யறாங்களோ அவங்க கர்த்தா, அவரும் அவர் தானா. காரியா, காரியதா, காரியம் நடக்கிற காரியம் இருக்கு, அந்த காரியமும் அவர் தானா. சகா, இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதும் அவர் தானா. அதுதான் கர்த்தா காரிய சகா அப்படின்னு ஒரு பெருமாள் வந்து இவர்கிட்ட சொல்றார். அப்ப இவருக்கு புரியுது, நம்மளால எதுவும் இல்லை, எல்லாம் அவனோட இயக்கத்தில் நடக்கிறது அப்படின்னு. ரங்கநாதர் சொல்வாரு, எல்லாம் பாத்துக்கிறான் அது மாதிரி சொல்ற. காளிதாசன் அப்படி தானே. காளிதாசன் கதையில பாத்தீங்கன்னா, காளிதாசன் வந்து ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் தானே. ஆடு மேய்க்கிறவனுக்கு மிகப்பெரிய வர்ணனை கொடுக்குறாள் சரஸ்வதி, கொடுத்துறாள். அது மாதிரி இவர் வந்து ஒண்ணுமே இல்லாத முட்டாள். முட்டாள் காளிதாசன் கதை இன்னொரு நாள் சொல்றேன். இவர் வந்து ஒண்ணுமே தெரியாத முட்டாள். இவர் வந்து போய் வேதத்துக்கு இது சொல்லிட்டு பிரம்மத்துக்கு பொருள் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவார் இவர்? முழிக்கிறார், சரின்ட்டு போறார் ராஜா கிட்ட. போய் அங்க போய் அவர்கிட்ட இவர்கிட்ட போறார், ராஜா கிட்ட போய் நிக்கிறார். இன்னொன்னே நான் தர்க்கம் பண்றேன். எல்லாரும் சிரிக்கிறா. நான் சொல்றேன் பிரணவத்துக்கு நான் உங்களுக்கு மருந்து, பிரம்மத்துக்கு நான் உங்களுக்கு வந்து பொருள் சொல்றேன்னு சொல்றாரு. இவர் சொல்ற, இவர் சொன்ன உடனே எல்லாரும் முழிக்கிறா, சபையில இருக்கவாள்லாம் முழிக்க உடனே பிரம்மத்துக்கு ஒரு பொருள் சொல்றது, யார் பிரம்மத்தை கேட்கிறாளோ அவங்களும், யார் சொல்றாங்களோ அவங்க காதல் தான் வேணும். அதை வந்து மற்றவங்களுக்கு போதனை, முதல்ல நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன், சொன்ன அப்புறம் மற்றவங்களுக்கு போதனை பண்றதுன்னா அதை பண்ணலாம். ஆனா அதை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றாரு, காதல சொல்ற மந்திரம் அப்படின்றார். அப்புறம் இப்ப ராஜாவை கூப்பிட்டு ராஜாவை வந்து கீழே உட்கார சொல்லிட்டு இவர் மேல நின்று காதல, வெறும காதல ஓம் நமோ நாராயணாயன்றார் இவர். அது சொன்ன உடனே ராஜாவுக்கு என்னன்னா மிகப்பெரிய ஒரு இது விளங்கிறது மனசுல, பெருமாள் தான் எல்லாத்துக்கும்ன்ற மாதிரி, பிரம்மத்துக்கு வந்து பொருள் வந்து நாராயணன் தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு பெருமாள் இவர் வாயை திறந்து சொல்றது வேற, ஓம் நமோ நாராயணன் தான் சொல்றாரு. ஆனா பெரியாழ்வார் அந்த அந்த வல்லபதேவன் அந்த ராஜாவோட காதுல வந்து பெரிய வியாக்கியானமே விழுது. இவர் வெறுமை இருக்கும்போதே காதுல வந்து நிறைய பெருசா இவர் குரல்ல பெருமாள் ஓதன, பெருசா நீள ஓதனவுடனே அவன் வந்து அப்படியே ஆஹா அப்படியே மயங்கி போய் நின்று அந்த குரலும் அந்த இனிமையும், பெருமாளோட குரல் இல்லையா, அந்த குரல் காதுல பாயும் போது எப்படி இருக்கும், தன்னை மறந்து நிற்கிறான். அரை மணி நேரம் நின்றுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஆஹா நான் எனக்கு கரெக்டா சொல்லிட்டார் பட்டர் வந்து, எனக்கு பட்டர் பிரான் அது அதுல இருந்தா அவருக்கு பட்டர் பிரான் பேரு. பெரியாழ்வார் வந்து விஷ்ணு சித்தர் எனக்கு பிரம்மத்தோட அந்த சூட்சமத்தை எனக்கு ரெண்டா சொல்லிட்டார். தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறான், கொண்டாடுறான். அப்பயே அங்கேயே தூக்கிடுறான் அவரை என்ன பண்றான், அப்பயே தோல்ல தூக்கிடுறான் பெரியாழ்வார் முழிக்கிறார், நம்ம என்ன சொன்னோம் இவ்வளவு பண்றானேன்னு பயந்து நடக்கிறார். அப்பதான் நினைச்சுக்கிறார் பெருமாள் சொன்னாரே நீ தான் பண்றேன்னு நினைச்சுட்டு இருக்கியா, எல்லா காரியங்களும் நடத்தணும் நான் சொன்னாரு, இதைத்தான் சொல்லியிருக்காரு போல இருக்குன்ட்டு அப்பதான் நினைச்சுக்கிறார். வல்லபதேவன் என்ன பண்றான், கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான். அப்புறம் வந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு எல்லாம் வேணும். அப்புறம் அந்த வல்லபதேவன் வந்து இவரை விட்டு சொல்றான், பெரியாழ்வார நீங்க என் காதுல சொன்னது சொல்லுங்கன்றார். இவர் ஆரம்பிக்கிறார், நாராயண மந்திரம்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் இவர் வாயில எப்படி வந்ததுன்னே தெரியல. ஒரு மணி நேரம் வந்து பிரம்மத்துக்கு பொருள், வேதங்கள் எப்படி, அது எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்கினா, எப்படி வந்தது, வேதங்கள்ல எத்தனை விதம் இருக்கு, எத்தனை சாகன்னு வேதத்துல இருக்கிறதெல்லாம் சாகன்னு. வேதத்தோட சாக என்ன, சாம வேதம் எதுக்கு இருக்கு, ரிக் வேதம் என்ன, யஜூர் வேதம்ன்றது என்ன, சாம வேதம் என்ன, அதர்வண வேதத்தோட காரணம் என்ன, அதர்வண வேதத்தை படைச்சதுக்கு காரணம் என்ன, அதர்வண வேதத்தினுடைய பொருள் என்ன, அதர்வண வேதம் எப்படி இந்த 4 வேதத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது, அத்தனையும் சொல்றாரு. அத்தனையும் இவர் சொல்றாரு, எப்படி வருதுன்னே தெரியல. ஒரு வாயில மழை சபையில வச்சு வாங்குற உடனே எல்லாரும் வசந்து போய் அப்படியே பெரியாழ்வார இவர் வந்து ராஜா கொண்டாடுறது சரிதான், எல்லாரும் ஓய்னு ஒரே கொத்தம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே ஆரவாரம், அமக்களம். ராஜா இவரை தூக்கின்னு வர்றாரு. இவரை தூக்கின்னு வர்றது ராஜாவுக்கு அது போறல, எனக்கு ஈடா இவரை உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜ்யசபையில
தன்னுடைய சபை நாற்காலி இருக்கு, தன்னுடைய நாற்காலிக்கு பக்கத்துல சம மதிப்பு இருக்கிற ஒரு நாற்காலியை போட்டு அங்க உட்கார வைக்கிறார் இவரை. அங்க அதுல உட்கார வச்சு அப்பயும் ராஜாவுக்கு இல்ல, இவருடைய இது வந்து விளக்கங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஞானி இவர், நம்ம இது மாதிரியும் பண்ணக்கூடாது, இவருக்கு நம்ம சேவகம் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு காலை பிடிச்சி விடுறாருங்க. சபையில காலை பிடிச்சி விட்ட உடனே எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் அதை ஏத்துக்கிறா. ஆனாலும் அவர் காலை பிடிச்சி விட்ட அப்புறம் அவருக்கு என்னன்னா, இது போராது, ஊரையும் நான் இவருக்கு சேவகம் பண்ணும், ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரியணும் நான் சேவகம் பண்ணும் இவருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ற, ராஜாவோட பட்டத்தை யாரை, ராஜாவோட பட்டத்தை யாரையில ராஜா மட்டும் தான் ஏற முடியும். இன்னொருத்தர் ஏறினா அவன் ராஜான்னு அர்த்தம். இந்த ராஜாவை ஜெயிச்சுட்டு வந்தீங்களா, ஒரு ராஜாவை ஜெயிச்சுட்டு அந்த ராஜாவோட பட்டத்து யார மேல ஜெயிச்ச ராஜா ஏறுவான். போன ராஜாவோட பட்டத்து யார மேல ஜெயிச்ச ராஜா ஏறுவான். உன் பட்டத்து யார மேல நான் ஏறிட்டா ஒன்னால பண்ண முடியாது, நீ எதிர நிக்கிற பத்தியா, கண்ணெதிரியே ஏறுவான். அதெல்லாம் ராஜாவுக்கு வந்து ஒரு அவமானம். இது இவர் என்ன பண்றார், அதனால ராஜாவை தவிர வேற யாரும் பட்டத்து யார மேல ஏறக்கூடாது. இவர் பெரியாழ்வாரை ஏற்றி உட்கார வைக்கிறார், பட்டத்து யார மேல உட்கார வச்சுட்டு. அதோட இல்ல, இவர் என்ன பண்றாரு, ஊரையே நான் வந்து இவரோட சேவகன் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு சாமரம் வீசுறார் பெரியாழ்வாருக்கு. சாமரம் வீசிட்டு தெருவெல்லாம் வீதி உலா வாங்கன்ற உள்ள ஊர் பூரா எல்லாம் பாண்டிய நாடு பூரா சுத்தின்னு வருது. இது இந்த கொண்டாட்டத்தை பார்த்த உடனே பெருமாளுக்கு வந்து அங்க இருப்பு கொள்ளையா, ஐயோ நம்ம இவருக்கு பட்டர்பிள்ளாருக்கு விஷ்ணு சித்தருக்கு இவ்வளவு மரியாதையா, இந்த ராஜா எவ்வளவு பண்ணானா, நம்ம போய் பார்க்கணுமே நினைக்கிறாராம். நம்ம போய் பார்க்கணுமே நினைச்ச உடனே இவர் கிளம்பின ஸ்ரீதேவியும் பூதேவியும் நானும் வரேன்னு மகாலட்சுமி கிளம்பிட்டாளா, நாங்களும் வரோம், நாங்களும் பார்க்க வேண்டாமான்னு. சங்கு சக்கரம் வந்து எங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு, நாங்க மட்டும் அதை பார்க்க வேண்டாமா, உங்க பேரை சொன்னதுனால நீங்க உங்களால ஒரு சாதாரண ஆள் வந்து இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கா, ராஜா வந்து ஒரு தொண்டு செய்யற பூ நந்தவனத்துல பூ பறிச்சு பெருமாளுக்கு தொண்டு செஞ்சுட்டு உனக்கு வந்து இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்காரு, நாங்க பார்க்க வேண்டாமா, நாங்களும் வரோன்றாரோம். உடனே என்ன பண்ற, சங்கு சக்கரத்தையும் தரிச்சுட்டு ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமியை கூட்டுண்டு கருடாருடனாய் கருடன்ல வந்து மேல காட்சி தராராம். இவர் கீழே பட்டத்து யாரையில போயிட்டு இருக்காரு, மேல பெருமாள் காட்சி தராராம். பார்த்த உடனே எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் பாக்குறதாம், அத்தனை பேருக்கும் அந்த அந்த பாண்டிய நாட்டுக்கே காட்சி கொடுத்தாராம் பெருமாள் பெரியாழ்வாரால. அது யாருக்கு காரணம், யாரு, பெரியாழ்வார் தானே. பெரியாழ்வாரும் பாக்குறாரு, வல்லவராஜா பாக்குறான், ஊர் ஜனங்க பூரா பாக்குறது. ஏன்னா யானை ஊர்வலம் வருது, பெரியாழ்வாரை மேல வச்சு கூட்டு வரா பட்டத்து யானையில, உடனே ஊர் ஜனங்கள்லாம் வெளியில வந்து நிற்கிறது இல்லையா, எல்லாம் மேல பாக்குறது பெருமாள். பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. முதல்ல பெரியாழ்வார் கண்ணுக்கு தான் இவர் காட்சி கொடுக்குறாரு. பெரியாழ்வார் கண்ணுக்கு காட்சி கொடுத்த உடனே என்ன சொல்ற, பெரியாழ்வார் என் கண்ணுக்கு காட்சி கொடுக்குறியே, இந்த என் கூட இருக்கான அரசன் வல்லவராசன் அவன் எவ்வளவு எனக்கு பண்றான், அவனுக்கு காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னா அவனுக்கு காட்சி கொடுத்தாரான். அவனுக்கு காட்சி கொடுத்த உடனே இவ்வளவு ஜனங்க பார்த்துட்டு இருக்கே என்ன, இவங்களுக்கு எல்லாம் எப்படி இது தெரியும் உடனே எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரான். எல்லாருக்கும் காட்சி கொடுத்த உடனே பெரியாழ்வாருக்கு திடீர்னு மனசுல ஒரு சந்தேகம் வந்துட்டோம், இவ்வளவு பேர் பாக்குறாரு, யாராவது பெருமாள் மேல கண்ணு வச்சாள்னா அதுதான் வந்து அந்த அந்த பாவம் தான் குழந்தையா ட்ரீட் பண்ற பாவம். பெருமாள் வந்து தன்னோட குழந்தை மாதிரியே நினைச்சுட்டாராம். தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சிட்டு ஐயோ எல்லாரும் கண்ணு வச்சிருப்பாரா அப்படின்னு அந்த எண்ணம் வந்துருத்தா மனசுல. ஐயோ எல்லாரும் கண்டு வச்சிருப்பாரா, நம்ம உடனே ஏதாவது பாடணும்னு உடனே பல்லாண்டு பாடுறாராம். அப்பதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயின் வளமார்கள் வாழ்கின்ற வங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டு என்று அப்ப பாடிட்டு எல்லாரையும் வந்து பெருமாளோட வைஷ்ணவத்துல சேருங்கன்றார். எல்லாரையும் கூப்பிடுறாரு. பெருமாள் மேல யாரும் கண்ணு வைக்க கூடாதுன்றதுக்காக இவர் இந்த பல காலம் வாழணும், பல்லாண்டு வாழன்றது சொல்றோம் இல்லையா, பல்லாண்டு வாழ்கன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பல்லாண்டுன்றது மற்றவங்களுடைய கண்கள் எல்லாம் போக்கி பல ஆண்டுகள் வாழணும்ன்றாங்க. பெருமாளுக்கு வாழறதுன்னு அவர் நித்தியசூரி. அவருக்கு வந்து இவர் வந்து நீ பல்லாண்டு வாழணுன்றாராம், மகாலட்சுமி பல்லாண்டு வாழணுன்றாராம், அந்த சங்கு பல்லாண்டு வாழணுன்றாராம், சக்கரம் பல்லாண்டு வாழதான், படைப்போர் புக்கும் வாங்கும் பாஞ்சசஞ்சு பெருமாளோட சங்கு அதுவும் பல்லாண்டு வாழணுன்றாராம். அதே மாதிரி இதையும் சக்கரத்தையும் பல்லாண்டு வாழணும்ன்றாராம். சுடராழியும் பல்லாண்டு அவரோட பெருமாள்கிட்ட இருக்கிற அந்த ஆழின்றது சக்கரம், சக்கரமும் பல்லாண்டு வாழணுன்றாராம். எல்லாத்தையும் இவர் பல்லாண்டு வாழணும், இவங்க எல்லாம் பாக்குறாங்க கண்டுபடுறது, நீ அந்த கடல எல்லாம் நீ மாட்டிக்கூடாது, நீ என்ன வாழணுன்றாராம். அது மாதிரி நிறைய அதுல வந்து 10 பாட்டு 11 பாட்டு பாடுவார் அவர் அந்த பல்லாண்டுல. பல்லாண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரையும் கூப்பிடுவார். ஏடு நிலத்தில் விழுவதன் முன்னம், ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம், அந்தங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடியீர்
வரம்பொழி வந்தல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவனும் நாமும் பாடுமன பக்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுதுமே அப்படின்றார். ஏடு நிலத்தினில் எடுதலின் முன்னம். அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஏடுன்றது இந்த உடம்பு, ஏடுன்றது இந்த உடம்பு. ஏடுன்றதுக்கு வந்து கலப்பைக்கும் ஒரு பேர் உண்டு. ஏடு நிலத்தினில் எடுதலின் முன்னம்னா பொழுது விடியறதுக்கு முன்னாடி வந்து சேவிக்கோன்னு எல்லாரும் நினைப்பா. பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஏடு நிலத்துல அந்த கலப்பை வந்து கலப்பையை சுமந்து போய் வைக்கிறா இல்லையா, அதுக்கு முன்னாடி கலப்பை பொழுது விடியறதுக்கு முன்னாடி எழுந்து வந்து என்ன சேவிக்கோன்னு எல்லாரும் அந்த மாதிரி நினைப்பா. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏடு உடலாகிய இந்த ஏடு நிலத்தில் செத்து புணமா விழறதுக்கு முன்னாடி, இந்த ஏடு வந்து நிலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏடு நிலத்தினில் எடுதலின் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து, எங்களுடைய குழுவுல புகுந்து, எங்கள் வேடு நிலத்தில் எடுதலின் முன்னம் வந்த எங்கள் குழாம் புகுந்து கூடுமன முடியும் எங்களோட சேர்த்துக்கிற மனசு இருக்கிறவங்களே வந்தெல்லை கூடுமினோம். வந்து உடனே உங்க எல்லையை நீங்க உங்களுக்குன்னு ஒரு மதம் வச்சுட்டு ஒரு எல்லை வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த எல்லையை தாண்டி வாங்கன்ற சமணத்தையும் புத்தத்தையும் கூப்பிடுறாரு எல்லாரையும். நீங்க வந்து உள்ள வந்துருக்கோ, இங்க வாங்குவோம், உங்க எல்லையில இருக்கா இங்க அது கூடுமான பாடு. அதான் சொல்றாரு, வந்தெல்லை கூடுமினோம் நாடும் நகரமும் நன்கரிய. ஊர் உலகெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கு இல்லையா, ஊரே பார்த்துட்டு இருக்கு இல்லையா. பெரும்பாலும் நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவனும் நாமும். நான் வந்து இந்த வல்லபதேவனுக்கு ஒண்ணுமே இல்லை சொன்னது, நமோ நாராயணன் தான் சொன்னேன். அதுக்கான மரியாதையை பார்த்தீங்களா, அதை காட்டுற அதை சொல்றாரு இந்த இடத்துல. நமோ நாராயணன் நாமும் பாடுமன பக்தர் உள்ளீர். அது மாதிரி நீங்களும் வந்து அந்த நமோ நாராயணன்ற நாமத்தை சொன்னா போற, வேற ஒண்ணும் வேண்டாம். பாடுமன பக்தர் உள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. வந்து இங்க வந்து பெருமாளை எல்லாரும் வாழ்த்துக்கோ அப்படின்றார். இது மாதிரி அது 11 பாட்டு இருக்கு. எல்லா பாட்டுமே பெருமாளை வந்து வாழ்த்துற பாட்டா இருக்கும். அடுத்த இதுல இருக்கிறவங்களை வந்து நம்ம வைஷ்ணவத்துக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு அதனாலதான் அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து பெருமாள் ஆண்டால கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தான் இவருக்கு வந்து பெரியாழ்வார்னு பேர் வந்து. பெரியாழ்வார்ன்றது வந்து ஆழ்வார்கள்ல வந்து சிறந்த ஒரு பெரிய ஆழ்வார். ஏன்னா பெருமாளுக்கு மாமனார் இல்லையா, அதனால குலசேகர ஆழ்வாரும் ஒரு மாமனார் தான். சேரகுலவல்லி நாச்சியார்னு ஒரு அவளையும் கொண்டு ஸ்ரீரங்கத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அது இன்னொரு நாள் பார்ப்போம். இது மாதிரி இவர் வந்து இது பண்றதுனால இவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேரு. அதோட கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் மிக அருமையாக அந்த பாட்டு, பெரியாழ்வார் பாடின பாட்டு. அந்த பாட்டு இன்னும் பெரியாழ்வார் பாடின பாட்டெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இவருடைய இந்த இதுல வந்து முக்கியமானது திருப்பல்லாண்டு தான். திருப்பல்லாண்டு இன்னைக்கும் கோவில்ல வந்து பெருமாளுக்கு வந்து திருவாராதனை முடிஞ்ச உடனே சாத்தும்புறான்னு ஒண்ணு நடக்கும். பெருமாளுக்கு இது பண்றாங்க இல்லையா, பூஜை பண்றாங்க இல்லையா, நைவேத்தியம் பண்றாங்க இல்லையா, திருவாராதனைன்னு வாங்க. திருவாராதனை பண்றது நைவேத்தியம் பண்ணிட்டு முடிச்ச உடனே பெருமாள் வந்து அசந்து வந்து உட்காரும் போது அவரை வந்து பாடுவாங்க எல்லாரும், அவருடைய பெருமைகளை பாடுவாங்க. அதை பெருமாள் சாத்துமுறைன்னு பேரு. இந்த சாத்துமுறை ஆரம்பிக்கும் போது பல்லாண்டுல தான் ஆரம்பிப்பாங்க. எல்லா கோயில்லையும் பல்லாண்டுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முக்கியமான அவசரங்களை எல்லாம் சொல்லி ஒரு 50-60 பாத்திரம் சொல்லி இது ஆண்டாள் திருப்பாவை அதுல வந்து சிற்றஞ்சிறுகாலை வந்து சேவித்து வங்கக்கடல் மாதவனை 29-30 அந்த 2 பாட்டையும் சொல்லி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிதான் அந்த மாதிரி முடியும். ஆக பெரியாழ்வார்ல ஆரம்பிச்சு ஆண்டாள்ல போய் முடியும். அந்த மாதிரி ஒரு இது ஆண்டாளோட பெருமைகள்லாம் சொல்லப்படும். இந்த மாதிரி பெரியாழ்வாரோட இது மாதிரி. அதனால்தான் இதுல வந்து இந்த இதுல வந்து அதை சொல்றா இவ திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து எம்பெருமான் என்றேனோ பட்டர் பெருமான் போல. பெருமாளே சொன்னாராம் எம்பெருமான் பெருமாள் இவரை பார்த்து பட்டர்பிரானை வந்து பார்த்து எம்பெருமான் எனக்கே பெருமாள் நீதா அப்படின்னா, ஏன்னா பொண்ணை கொடுத்துருக்காரு இல்லையா, எனக்கும் பெரியவன் நீ அப்படின்னா, அதனாலதான் எம்பெருமான் என்றேனும். அது மாதிரி பெருமாளே பார்த்து என்னை பார்த்து சொன்னாரா, பட்டர்பிரானை பார்த்து சொன்னாரு. அது மாதிரி நான் எங்கேயாவது இருந்தேனா, அவரை மாதிரிலாம் நான் இருந்துட்டேனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால நான் திருக்கோளூரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு அவர் சொல்றேன். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல இது 12வது வியாக்கியானம், 12வது வார்த்தை. எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரான் போல. நாளைக்கு இன்னொன்றுல சந்திப்போம். தேங்க்யூ.